வணக்கம். 15/1/2025 தைத்திங்கள் 2ஆம் நாள், திருவள்ளுவர் நாள். திருவள்ளுவர் நாள் விழாவானது கரந்தை தமிழ்ச்சங்கமும் தஞ்சாவூர் உலகத் திருக்குறள் பேரவையும் இணைந்து நடத்திய விழாவாக கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடப்பெற்றது. கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் திரு இரா. சுந்தரவதனம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு வந்திருந்தோரை உலக திருக்குறள் பேரவை செயலாளர் தமிழ்ச்செம்மல் பழ மாரவர்மன் அவர்கள் வரவேற்றார். விழாவின் நிறைவில் மூத்த குடிமக்கள் பேரவைகளின் கூட்டமைப்பின் தலைவர் திரு இரா. ராஜேந்திரன் அவர்கள் நன்றி கூறினார். விழா நிகழ்வுகளை தமிழவேல் உமாமகேஸ்வரனார் கரந்தை கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ப. மகேஸ்வரி அவர்கள் தொகுத்து வழங்கினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ் அமைப்புகளின் மீது மிகுந்த பற்றும் பாசமும் உடைய தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் திரு ச. முரசொலி அவர்களுக்கு கரந்தை தமிழ்ச்சங்கமும் உலக திருக்குறள் பேரவையும் இணைந்து செயல் குரிசில் என்னும் உயரிய உன்னத விருதினை வழங்கி சிறப்பித்தது.
சரித்திரம் அசைக்க முடியாதது ஒரு அத்தியாயமாக விளங்குகின்றது என்று பதிவு செய்துள்ளார். அந்த பொன் வார்த்தைகள் இனிதாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வில் முறையாக உங்களை வரவேற்க நம்மளுடைய உலக திருக்குறள் பேரவையின் தஞ்சை மாவட்ட செயலாளர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும். பாரதி தன் தாயை வணங்கியதைப் போல நானும் என ஈன்ற தாயும் என்னை வளர்த்து ஆளாக்கி அன்பு தந்தையும் வணங்கி மகிழ்கின்றேன். கரந்தை தமிழ்ச்சங்கம் மற்றும் தஞ்சாவூர் உலகத் திருக்குறள் பேரவை இணைந்து நடத்தும் திருவள்ளுவர் நாள் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் வணக்கத்திற்குரிய இரா சுந்தரவதனம் அவர்களே, தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சா முரசொலி அவர்களே, கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் முதல்வர் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய திருமதி ராஜலட்சுமி அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, தமிழ் ஆர்வலர்களே, உலகத் திருக்குறள் பேரவையின் திருக்குறள் குடும்பத்தினரே, தஞ்சாவூர் தொழில் வர்த்தக சங்கத்தின் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நல்ல சிறந்த உறுப்பினர்கள் எல்லாம் இன்று வருகை தந்திருக்கின்றனர். அத்தனை பேருடைய திருவடிகளையும் பாதமலர்களையும் வணங்கி என்னுடைய வரவேற்புரை நிகழ்த்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஐயன் திருவள்ளுவருடைய 2056வது பிறந்த நாள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே ஒரு 31 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர். இந்துக்களுடைய சிறப்பான பண்டிகை என்று சொல்லக்கூடியது தீபாவளி பண்டிகையாகும். அதே போல கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு சிறப்பான பண்டிகையாக இருக்கிறது. அதே போல முகமதியர்களுக்கு ரம்ஜான் பண்டிகை ஒரு சிறந்த பண்டிகையாக இருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு மதத்தின் சார்பாக நடக்கக்கூடிய பண்டிகை. ஆனால் ஐயன் திருவள்ளுவரை உலகமே கொண்டாடுகின்றது. ஐயன் திருவள்ளுவருடைய பிறந்த நாளை எல்லா மதம் கடந்து ஜாதி கடந்து ஒவ்வொருவருமே கொண்டாடும் ஒரு சிறந்த நாள் தான் ஐயன் திருவள்ளுவருடைய பிறந்த நாள். அந்த வகையிலே அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் வரவேற்பதற்காகத்தான் நான் இங்கே கூடியிருக்கின்றேன். ஆஸ்திரேலியா கண்டம், ஆஸ்திரேலியா திருநாட்டுல நாடாளுமன்றத்துல ஜனவரி மாதத்தை தமிழருடைய பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு காலமாகவே அறிவித்திருக்கின்றது. இப்படி பல்வேறு நிலையை உலகமெங்கும் இருக்கின்ற அயல் நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் நம்முடைய செம்மொழியை போற்றி மதித்து அதை கொண்டாடுகின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமும் அந்த வகையிலே கொண்டாடுகின்ற நாள் தான் திருவள்ளுவர் நாள். 1330 குறள்ல எதுவுமே இல்லாதது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாரதிதாசன் சொல்வார். நாள்தோறும் ஒரு குறளை படிப்போம், நாள்தோறும் அந்த குறளை படித்து அந்த வழியிலே நடப்போம். அதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் தரக்கூடியது திருக்குறள். திருவள்ளுவர் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இன்னைக்கு ஐநா சபையிலே நம்முடைய மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் திருக்குறளை எடுத்து காட்டியிருக்கின்றார். அதே மாதிரி புறநானூற்றுடைய வரிகளை உரைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட பல பெருமைகளுக்கு கொண்ட மொழிதான் நம்முடைய செம்மொழி, தமிழ் மொழி. அந்த செம்மொழிக்கு அந்த திராவிட பாரம்பரியத்திலே தோன்றிய தந்தை பெரியார் முதற்கொண்டு அதற்கடுத்து தமிழ்நாட்டை மிகச் சிறப்பாக ஆண்ட அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு டாக்டர் கலைஞர், அதன் பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை தான் முன்னெடுத்து செல்கின்றார்கள். தமிழ் மொழியை தான் அதை ஒரு முக்கியமான மொழியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மிக பாரம்பரியமான, மிகச் சிறப்பான, நாம் பெருமை கொள்ளக்கூடிய கலாச்சாரம் கொண்ட ஒரு மொழிதான் நம்முடைய செம்மொழி. அந்த செம்மொழிக்கு நம்முடைய கரந்தை தமிழ்ச்சங்கம் என்ன செய்திருக்கின்றது என்று தெரிய வேண்டும். முன்னால் இருந்த செயலாளர் ஐயா அவர்கள், செம்மொழி வேலியர் ராமநாதன் அவர்கள் அந்த செம்மொழி ஆக்குவதற்காக டாக்டர்
கலைஞர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு தஞ்சை நகரத்திலே உள்ள அத்தனை பேருக்கையும் அதற்கு முன்னின்று செயல்பட்டவர்கள் நம்முடைய திரு ஜெயக்குமார் அவர்கள், திரு சரவணன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அந்த கையெழுத்து இயக்கத்தை வாங்கி அதை 1 கோடி கையெழுத்து வாங்குவது என்பது எவ்வளவு கடினம். அந்த 1 கோடி கையெழுத்தை வாங்கி அந்த செம்மொழியாக்குவதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டது கரந்தை தமிழ்ச்சங்கம். அந்த கரந்தை தமிழ்ச்சங்க நிறுவனத்தோடு நாமும் உலக திருக்குறள் பேரவையும் இணைந்து இந்த திருவள்ளுவர் நாளை கொண்டாடுவது எங்கள் உலக திருக்குறள் பேரவைக்கு மிகச் சிறப்பான ஒரு செயலாகும். அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்குமே திருவள்ளுவர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். என்னன்னா, நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் இரவு பகல் பாராது, தன்னுடைய உடல்நிலை பற்றி சிந்திக்காது, 24 மணி நேரம் அவருக்கு போதவில்லை. அப்படி ஒரு மனிதர் சுழன்று கொண்டு நம்முடைய வளர்ச்சிக்காக அவர் மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களை சொல்ல வேண்டும், அறிஞர் அண்ணா அவர்களை சொல்ல வேண்டும், அவர்களெல்லாம் தந்தை பெரியாரை எல்லாம் சொல்ல வேண்டும். இதற்கு வழிகாட்டியாக தான் அப்படிப்பட்டவர் இன்று அதே வழியிலே தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தஞ்சை அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், தொகுதி மேம்பாட்டிற்காக அயராது பாடுபட்டிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்று நம்முடைய வருகை இருந்திருப்பது மிகச் சிறப்பாகும். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். தலைமையேற்பவருக்கு மாலை அணிவிக்கிறேன். ஓகே, சேர்ந்து சார், சேர்ந்து சிறப்பு செய்கிறேன். ரூம்லாம் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் உட்காருங்க, உட்காருங்க, போட்டுக்கலாம். பாருங்க, இங்க பாருங்க என்ன, வாங்க வாங்க வாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இங்க பாத்துங்க, கரந்தை தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சிறப்பு செய்கிறார்கள். சிறப்பு செய்யறதெல்லாம் செய்யலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எப்படி நன்றி செலுத்துவதுன்னு தெரியல, எப்படி பாராட்டு தெரிவிப்பதுன்னு தெரியல. அவர் இன்னும் ஊக்கமா செயல்படணுங்கிறதுக்காக கரந்தை தமிழ்ச்சங்கமும் உலக திருக்குறள் பேரவையும் ஒரு நல்ல விருது அவருக்கு வழங்கணும் அப்படின்னு நினைச்சோம். எப்படி அண்ணாதுரை அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால்தான் அவருக்கு பெருமை. அதே போல ராமசாமி நாயக்கரை தந்தை பெரியார் என்றுதான் நாம் அழைக்கின்றோம். அதே போல கருணாநிதி அவர்களை டாக்டர் கலைஞர் என்றுதான் அழைக்கிறோம். ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுது. இப்படி பலருக்கும் பலர் பட்டோம். யோசிச்சோம், என்ன திருவள்ளுவர் நாள்ல அவர் பேர் முரசொலிங்கிறதே சிறப்பான பேர் தான். அது எந்த விதமான இரண்டு கருத்துக்களே இல்லை. அது மிகச்சிறப்பான பெயர். என்னுடைய ஆசிரியர் கோயம்புத்தூர்ல இருக்கிறவர் சொல்லுவாரு, அவர் தெரியும், அவருடைய நூலை வெளியிடுறதுக்காக அவர் தான் வந்தார். நேத்து கூட சொன்னார், பேசுறப்ப விசாரிச்சார், முரசொலி இங்க எல்லா பக்கமும் முரசு ஒழித்துக் கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். ஆமாங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம தஞ்சை நாடாளுமன்ற பகுதியில அத்தனை தொகுதி அந்த அவருக்கு உட்பட்ட பகுதிகள் எல்லாம் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். சமீபத்துல திருவள்ளுவர் மாணவர்களை எல்லாம், திருக்குறள் படித்த மாணவர்களை எல்லாம் சிறப்பிக்கின்ற நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு செய்திருந்தார். அதுக்கு வருகை இருந்திருந்த ஹிண்டு சீனிவாசன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன அவரை சொல்றப்ப செயல் புயல்னு, அது என்னுடைய மனதுல ரொம்ப தச்சுது. ஆனா அந்த செயல் புயல்ங்கிறத காட்டிலும் கரந்தை தமிழ்ச்சங்கமும் உலக திருக்குறள் பேரவை தஞ்சாவூர் இணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அந்த விருது எப்படி இருக்கணும்னா, அவருடைய பேர்ல இன்னையிலிருந்து எல்லாருமே அவர் பேரோட இணைச்சுதான் அந்த இது வரணுங்கிறது என்னுடைய பெரிய விருப்பம். கண்டிப்பா அந்த பேர் நிலைச்சு நிற்கும். செயல் குடிசில்
செயற்குறிப்பில் இதை வந்து கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் அவர்கள் வழங்குவார்கள். எல்லோருமே நீங்கெல்லாம் ஐயன் திருவள்ளுவர் நாள்ல இந்த விருது வழங்கப்படுகிறது. சிலைக்கு முன்னாடி வந்துக்கலாம். கரந்தை தமிழ்ச்சங்கம் தான் எப்பொழுதும் முன்னெடுக்கும். அக்கா பாக்க முதியவர்களையும் இளைஞர்களையும் இளம் சிறார்கள் உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட கல்வர் தான் அவர். அத்தகைய ஒரு நல்ல மனிதருக்கு கரந்தை தமிழ்ச்சங்கம் நல்லதொரு விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றது. தமிழர்கள் அத்தனை பேரும் தங்கள் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே. கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருக்குறள் திருவள்ளுவர் அவர்களுக்கு இன்று சிறப்பு செய்யும் முகத்தான் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களை கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் உலக திருக்குறள் பேரவையின் சார்பாகவும் மகிழ்வுடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய கரந்தை தமிழ்ச்சங்கம் 1911ஆம் ஆண்டு சங்கம் நிறுவிய துங்கன் தாவே ராதாகிருஷ்ண பிள்ளை அவர்களால் தொடங்கப்பட்டு அதனுடைய முதல் தலைவராக 1911 முதல் 30 ஆண்டுகள் உமாமகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் அதை வழிநடத்தினார்கள். கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழுக்காக அரிய பணிகளை ஏராளமாக செய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த திருவள்ளுவர் நாள் என்பதை குறிப்பிடுவதற்கு சென்னை மாகாணத்தில் நம்முடைய மறைமலை அடிகள் தலைமையில் பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு திருவள்ளுவர் ஆண்டை நியமிக்கக்கூடிய விழா நடந்தது. அந்த விழாவிற்கு மறைமலை அடிகள் பாரதிதாசனிடம் அவர்கள் இது மாதிரி எல்லா புலவர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள புலவர் அனைத்து பேரையும் கூட்ட வேண்டும் என்று கூறினார்கள். அப்போது பாரதிதாசன் என்னால அதெல்லாம் முடியாது, உமாமகேஸ்வரம் பிள்ளைகிட்ட சொல்லுங்க, அவர் தான் அதை செய்வாரு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள புலவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று கூடிய அந்த திருவள்ளுவர் ஆண்டை நியமிச்சது அவர் உமாமகேஸ்வரம் பிள்ளையோட அவருடைய சிறப்புக்கு ஒரு காரணம். மற்றும் அதே போல உமாமகேஸ்வரம் பிள்ளை இறந்த பிறகு திருவள்ளுவருடைய உருவத்தை வரைந்து அதை நம்முடைய பெருமன்றத்தில் வைத்து புலவர்கள் எல்லாம் ஒப்புதல் கொடுத்த பிறகு நம்முடைய 4 வீதிகளையும் அதை ஊர்வலமாக பாரதிதாசன் அவர்கள் யானை மீது ஏறி எடுத்து சென்றார்கள் என்பதும் மிக சிறப்பு. அதனால திருவள்ளுவருக்கு நமது கரந்தை தமிழ்ச்சங்கம் மிகப்பெரிய பணி ஆற்றி கொண்டிருந்தது. இருந்த போதிலும் இன்று கூட நேற்று கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார்கள், 1953 ராமநாதபுரத்தில் மகளிர் மாநாடு முதல் நாள், அடுத்த நாள் தான் திராவிட முன்னேற்ற கழக மாநாடு. 2 நாள் மாநாடு நடந்துச்சு. அதுல முதல் நாள் மாநாட்டில் நம்முடைய டாக்டர் கரந்தை தர்மாம்பாள் அவர்கள் பெண்களை பத்தி பேசினார்கள்னு. அதே போல பெரியாருக்கு பெரியார்னு செங்கல்பட்டு மாநாட்டில் பட்டம் கொடுத்தது நம்முடைய தர்மாம்பாள் அவர்கள் தான். அவர்கள் டாக்டர் கரந்தை தர்மாம்பாள் இங்கே உள்ள டாக்டர் எல்லாரையும் கூட்டி சென்னைக்கு அழைச்சி கொண்டு போய் செங்கல்பட்டுல அந்த மாநாட்டை நடத்தி சிறப்பு செய்தார்கள். ஆகவே கரந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான உள்ள மக்கள் எல்லாம் வாழ்ந்த இடம். அதுபடியே நம்முடைய முத்தமிழர் முன்னாள் முதல்வர் ஐயா தமிழர்கள் ஐயா அவர்கள் கரந்தை பகுதியில தமிழ்ச்சங்கத்துல நீண்ட காலம் இங்கே தங்கி இருந்திருக்கார். நம்முடைய முன்னாள் முதல்வர் இங்க வாழ்நாள் உறுப்பினர். நம்முடைய தமிழ்ச்சங்கத்துக்கு இதெல்லாம் மிகப்பெரிய பெருமை. 1919 தீர்மானம் தான் செம்மொழிக்கு வித்திட்டது. நம்ம அதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சாலும் அந்த 19 தீர்மானம் தான் செம்மொழி ஆக்கிறதுக்கு சோனியா அம்மாவுக்கு பெருமையா உதவி செஞ்சிச்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் நம்ம தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு தனியா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு 1921 நம்ம தமிழ்ச்சங்க தீர்மானம் தான் அது தமிழ் யூனிவர்சிட்டி வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. அதே போல நம்ம திருவாளர் திரு இந்த மாதிரியான சொற்கள்லாம் கரந்தை தமிழ்ச்சங்கம் தான் முன்மொழிஞ்சி வடமொழி கலக்காத ஆங்கிலம் கலக்காத இந்த வார்த்தையெல்லாம் அறிமுகப்படுத்துறது கரந்தை தமிழ்ச்சங்கம்.
ஆகிய திருவள்ளுவர் நினைத்த காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அதே போல முரசு அவர்கள் தமிழ்ச்சங்கத்துக்கு நெருக்கமானவர், அது இல்லாம எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதனால நான் அதெல்லாம் சொல்ல வேணாம். இருந்தாலும் அவரோட பணி சிறந்து மேல் மேலும் வளர்ந்து அவர் இந்திய அரசாங்கத்தோட அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறது என்னோட விருப்பம் என்று கூறி வார்த்தைகளை கூறி அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஆண்டுதோறும் ஒரு சந்த கவிதை ஒன்று பாடுவது என்னுடைய வாடிக்கையாக இருக்கும். இவ்வாண்டும் அதை நிறைவேற்றும் என அனுமதி அளித்த உங்கள் அனைவருக்கும் பணிவான சீராட்டி பாராட்ட வாராயோ மானுடமே, சீராட்டி பாராட்ட வாராயோ மானுடமே, செந்தமிழ் திருக்குறளை என்றுமே நீ சீராட்டி பாராட்ட வாராயோ மானுடமே. மாசரு மனத்தோடும் மலை உயர் குணத்தோடும் செம்மொழி தமிழோடும் செங்கதிர் முகத்தோடும் சீராட்டி பாராட்ட வாராயு மானுடமே. வானத்தில் ஓர் நிலவாய், திருக்குறள். வானத்தில் ஓர் நிலவாய், வையத்தில் ஓர் மறையாய், தேன்மதுர அறிவுரையாய் விளங்கிடும் திருக்குறளை சீராட்டி பாராட்ட வாராயு மாந்தர்க்கு மாமருந்தாய் மனத்திற்கு தேன் விருந்தாய், முப்பாலனும் அமுதூட்டும் திருக்குறளை சீராட்டி பாராட்ட வாராயு மானுடமே. அன்பையும் அறத்தையும் நிலைநாட்டி காதலும் வீரமும் நமக்கூட்டி மெய்ப்பொருள் ஒன்றன கரம் நீட்டி மண்பதைக்கே ஒரு வரமாகும் திருக்குறளை நீ சீராட்டி பாராட்ட வாராயு மானுடமே. நன்றி, வணக்கம். ஆழி பகலோன் வளரொளி சேர் ஞானமெல்லாம் ஆழி செலுத்தும் தமிழன்னையே வாழியரோ நாங்கள் கரந்தை தமிழ்ச்சங்கம் நாள் நாளும் அங்கம் தழைக்க அமைந்து கரந்தை தமிழ்ச்சங்கமும் உலக திருக்குறள் பேரவையும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் தினத்திற்கு மறைந்த மேனாள் செயலாளர் அவர்களை வணங்கி இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் அவர்களே, இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய முரசொலி ஐயா அவர்களே, உலக திருக்குறள் பேரவையின் தலைவர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, தமிழ் ஆர்வலர்களே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை பேரையும் இந்த இனிய நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே பல்வேறு வரலாற்று சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறியுள்ள இந்த நேரத்திலே மேலும் சிறப்பு சேர்ப்பதாக முதல் முறையாக தாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்று இங்க கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே இப்படி ஒரு நிகழ்விலே பங்கேற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும்
பாராட்டுதல்களையும் இங்கே வருகை புரிந்ததற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேனாள் செயலாளர் அவர்கள் தமிழ் அறிஞர்களுக்கு விழா எடுப்பதிலே அவரை போன்று யாராலும் முடியாது. அவர் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு கரந்தை தமிழ்ச்சங்கம் பல்வேறு தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழறிஞர்களுக்கும் விருது வழங்கி சிறப்பித்தது போல இன்றைய தினம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் உலக திருக்குறள் பேரவையின் சார்பாக செயல் குரிசில் என்ற விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். அவர் மேன்மேலும் பல விருதுகளை பெற்று சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அவரை வாழ்த்தி வணங்குகின்றேன். ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் மயிலாப்பூரிலே பிறந்தவர். அதற்காக அங்கே மயிலாப்பூரிலே திருவள்ளுவர் சிலை ஒன்றும் கோயில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 2ஆம் நாள் இந்த திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இங்கே கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே நிறுவப்பட்டுள்ள இந்த சிலைக்கு நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். மேலும் இந்த நிகழ்வு இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் வருகையால் இந்த நிகழ்வு பெருமை அடைகின்றது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரால் போற்றப்பட்டவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். இந்த திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்திலே ஔவையாரின் துணையோடு திருக்குறளை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். உலக பொதுமறை என்று போற்றப்படுகின்ற இந்த திருக்குறள் மேனாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே ஒவ்வொரு செயல்பாடையும் நான் இந்த திருக்குறளை பின்பற்றிதான் நான் வந்திருக்கிறேன் என்று பல இடங்களில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நான் இந்த நேரத்திலே ஒவ்வொரு தொடக்கப்பள்ளியிலும் இப்போ சமூக சீர்கேடு நிறைய நடக்க தொடங்கி இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் குறைக்க வேண்டும் என்றால் சமீபத்திலே தாமரை பள்ளியிலே அவர்கள் இந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தி வருகின்றார்கள். இதை தொடக்க பள்ளியில் இருந்தே அந்த சிறு பிள்ளைகள் அனைத்து திருக்குறளையும் அவர்கள் மனப்பாடம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த திருக்குறளை பின்பற்றினார்களானால் இந்த குற்றங்கள் எல்லாம் தவிர்க்க இயலும். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அதனை முன்னெடுத்து இதை கட்டாயமாக ஒவ்வொரு தொடக்க பள்ளியிலும் தினந்தோறும் ஒரு குறளை அவர்கள் மனனம் செய்து அதன்படி அவர்கள் வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இங்கே வருகை புரிந்ததற்காக அனைவருக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களையும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கரந்தை தமிழ்ச்சங்கமும் உலக திருக்குறள் பேரவையும் இணைந்து ஐயன் திருவள்ளுவனுடைய 2050வது இந்த பிறந்த நாளில் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற திருக்குறள் பேரவையினுடைய செயலர் மாரவர்மன் அவர்களுக்கும் கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலர்களே, தமிழனுடைய முதல்வர்களே, திருக்குறள் பேரவை வாசகர் திட்டத்தினுடைய நிர்வாகிகளே, விடுமுறை தினத்திலும் இதில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் பெருமக்களே, ஆண்டோர் சான்றோர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக என்னுடைய பழக்கம் ஒவ்வொரு இடத்திலும் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களை நான் அடுத்த விதத்தில் என்னென்ன நல்ல பழக்க வழக்கம் அதை நான் பின்பற்றுவது என்னுடைய வாடிக்கை. நான் உலக திருக்குறள் பேரவை என்றாலே கொஞ்சம் பயந்துகிட்டே தான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிறது உண்டு. காரணம், திருக்குறள் பேரவையுடைய இன்றைய செயலாளர் மாமா மாராமனுடைய தந்தையார் மாமா புலவர் மோ தலைமாணிக்கம் அவர்களே நான் சிறு வயதில் உண்டு வருவேன். அவர் சொல்வார், குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி நடைபெறும், யார் வந்தாலும் வராவிட்டாலும் அந்த குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி நடைபெறும் என்பார். நான் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகும் சரி, அதற்கு முன்னரும் சரி, ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சியில் நேரத்தை கடைபிடிப்பதை இன்று வரை நான் சரியாக கடைபிடிக்கிறேன். 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இருந்தாலும் கூட இந்த காலையில நேற்றைய தினம் மாவட்டத்தில் 9 மணிக்கு சரியாக வீட்டு விட்டு கிளம்பி 9:10 வந்தேன்னு சொன்னேன். அதன் பிறகு பெரியவர் திருக்குறள் சோமசுந்தரம் ஒரு நிகழ்ச்சி, அதன் பிறகு ஒரு நிகழ்ச்சி, இதை முடித்துட்டு நான் சேதுவாசத்திரத்திலே ஒரு நிகழ்ச்சி, நாளை மாலை 4 மணிக்கும் திருச்சியில ஒரு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு 6 மணிக்கு உரத்த நாட்டிலே நடைபெறுகிற நிகழ்ச்சியை பங்கேற்பேன். அதனால நான் குறித்த நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லுவேன். என்னால தாமதம் இருக்காது.
நீங்க அந்த நேரத்துல சரியா பின்னெடுங்க அப்படின்னா நான் திருக்குறள் பேரவையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டது இந்த கால தவறாமை நான் முறையாக கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்நாளில் கடைபிடிக்கிறேன். அதே போலவே மாலை போடுவது இது போன்ற சம்பிரதாயங்களிலே எனக்கு ஈடுபாடு கிடையாது. அன்பின் காரணமாக போடுகிற பொழுது இதை தவிர்த்தால் அவரது மனதை சங்கடப்படும் என்பதற்காக நான் ஒத்துக்கொள்வது என்னுடைய வாடிக்கை. பொதுவாக மாலை போடுவதை நான் பெரிதாக விரும்புவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஐயனுடைய திருவள்ளுடைய 2056 பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதுதான் சரியாக இருக்கே தவிர என்னை வாழ்த்துவது என்பது அவளுக்கு சரியாக இருக்காது. அதனால் இது போன்ற சம்பிரதாயங்களை நான் பெருவாக குறைத்துக் கொள்வேன். நான் 98ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டு என்னுடைய தந்தையார் நான் அரசுக்கு வருவதை விரும்பவில்லை. என்னுடைய தாத்தா தஞ்சை மத்திய கூட்டுறவுடைய இயக்குநராக பணியாற்றியவர். என்னுடைய தந்தையாரும் திராவிட கழக முன்னேற்றத்திலே தொடர்ந்து நீண்ட காலம் பணியாற்றவர். எந்த பொருத்தம் இல்லாமல் பொறுப்போடு செயல்பட்டவர் என்னுடைய தந்தையார் அவர்கள். எனக்கு இன்னைக்கு இன்றைய கிடைத்திருக்கிற அந்த பொறுப்பு என்பது அவருடைய உழைப்பால் எனக்கு கிடைத்திருக்கிற அந்த பொறுப்பாக நான் கருதுகிறேன். என்னிடத்துல நான் 98ல கல்லூரியில படிக்கிற பொழுது அவங்களுக்கு தெரியாம ஒரு நாள் கருப்பு சேப்ப வேட்டையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது இந்த நாள் வரை என்னுடைய தந்தையாரும் என்னுடைய சிறிய தந்தையாரும் என்னை ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு இதுவரைக்கும் என்ன சொன்னதே கிடையாது. நான் சொன்னது மாதிரி அவங்கள்ட்ட நடந்துகிட்டதும் கிடையாது. முதல் முறையாக இந்த இடத்துல சொன்னது அரசியல் வேண்டாம்ப்பா வேற ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் வற்புறுத்தலின் காரணமாக ஒத்துக்கிட்டு 2001 என்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் எங்க அப்பா பேரை காப்பாத்திட்டேன், நீ புதுசா அந்த குடும்பத்துக்கு பேர் எடுத்து விட்டவனா இருக்கிற பேரை காப்பாத்திக்க அப்படின்னு சொன்னாங்க. அதை இன்றளவும் நான் மனதிலே நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுகிற பொழுது இன்றைய பொழுது யாரேனும் ஒருத்தருக்கு நம்மளால் நல்ல நன்மை கிடைக்கும் என்று என்னுடைய என் தந்தையார் சொன்னது, நீ ஒருத்தருக்கு பணம் கொடுத்துதான் உதவி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு காலையில 6 மணிலிருந்து இரவு 10 மணிக்கு நீ தூங்கும்போது யாராவது ஒருத்தருக்கு உன்னுடைய உடலால் நீ உண்மையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சா போதும். பணம் கொடுக்கறது மட்டும் உதவி இல்லை, வேறு ஏதேனும் உதவில ஒருத்தருக்கு அன்றாடம் இரவு படுக்கிற பொழுது இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம். அதை நீ வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய மனசாட்சிக்கு நீ இன்னைக்கு நம்ம ஒருத்தர் வந்தாரு அவருக்கு நம்ம உதவி செஞ்சோம் அப்படிங்கிறத கடைபிடின்னு அன்று சொன்ன வார்த்தையை நீங்களும் நான் தொடர்ந்து அதை கடைபிடித்து வருகிறேன். இன்னைக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னுடைய பெயரை அறிவிக்கிற பொழுது தமிழ்நாட்டிலே எல்லா வேட்பாளருக்கும் இல்லாமல் எனக்கு மட்டும் என்னுடைய பெயரை 2 முறை உச்சரித்தார். தஞ்சாவூர்ல முரசொலியே நிக்குது அப்படின்னு சொன்னார். நான் அவரிடத்துல போய் வாழ்த்து பெற சென்றிருந்தேன். என்னுடைய பொறுப்பு அமைச்சர், கல்வி அமைச்சர் அவரோடு சென்று என்னுடைய மாவட்ட கழக செயலாளரோடு சென்று வாழ்த்து பெற்றேன். அப்பொழுது வேட்பாளராக நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் எனக்கு இல்ல, உனக்கு வாக்களிக்க போகிற தஞ்சாவூர் மக்களுக்கும் கழகத்திற்கும் நீ கடமைப்படு என்று என்னிடத்திலே சொன்னார். நான் வெற்றி பெற்ற பிறகு அவரிடம் வாழ்த்து சொல்ல போனேன். நீ வேட்பாளரான ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் தலைவர். உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அந்த தலைவர் சொன்னாங்க, எனக்கு உண்மையாக இருப்பதை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றியை தேர்ந்தெடுக்கிற இந்த தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்களுக்கும் இந்த கழகத்திற்கும் உன்மீது என்னை விட உன்மீது நம்பிக்கை வைத்திருக்கிற இன்றைய துணை முதலமைச்சருக்கு நீ என்றைக்கும் அவருடைய உண்மையோடு இருக்க வேண்டும் என எனக்கு அந்த வற்புறுத்தலை ஏற்றிருக்கிறார்கள். அந்த கட்டளையை ஏற்று அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற ஒவ்வொரு தொழிலும் இந்த தொகுதியினுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தான் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தையை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் சிலை அண்ணன் அவர்கள் சொன்னது போல கரந்தை தமிழ்ச் சங்கத்திற்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு நீண்ட நெடிய உறவு உண்டு. என்னுடைய தாத்தா, என்னுடைய தந்தையாருடைய அத்தை மாமன் முறை புகழக்கூடிய பெரியவர் ஐயா சுந்தரராஜ நாட்டார் அவர்கள் பிள்ளைக்குட்டியார்னு எங்க ஊர்ல சொல்லுவோம், ஆனா அவங்க பிள்ளையே கிடையாது. கரந்தை தமிழ்ச் சங்கத்திற்கு அன்றைக்கு 1978 என்று நினைக்கிறேன், நாவலர் நெடுங்கலின் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது
இந்த கல்லூரிக்கு ஒரு கட்டிடத்தை கட்டித் தந்தவர் எங்களுடைய தாத்தா சுந்தரராஜ நாட்டார் அவர்கள். ஏன் சாமிமலைக்கு முருகன் மீது தீவிர பக்தி கொண்டவர், சாமிமலைக்கு இலவசமாக தங்கத்தேர் செய்து கொடுத்த ஒரு திருமகனார். அதனால தமிழ் சங்கத்துக்கும் எனக்கும் ஒரு நீண்ட தொடர்பு உண்டு. பெரியவர் ஐயா சண்முக வேலையர் இறந்த ஐயா ராமநாதன் அவர்களோடு என்னுடைய தந்தையாரும் நானும் நெருக்கமாக உறவு கொண்டவர்கள். அவர்களை தொடர்ந்து இன்றைய தினம் மனம் சுந்தரவனும் தம்பி செந்தமிழோடும் நெருக்கமான உறவை பேணுபவன். எவ்வளவோ முறை இந்த கல்லூரிக்கு நான் எவ்வளவோ முறை வந்திருக்கிறேன். ஆனால் இங்கே திருவள்ளுவர் சிலை இருக்கு என்பது இன்னைக்கு நேற்றைய தினம் மாமா அவர்கள் சொன்ன பிறகுதான் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போக கரந்தை தமிழ் சங்கத்துக்கு வாங்கினாங்க. எங்க கரந்தை தமிழ் சங்கத்துன்னு கல்லூரி வளாகத்துல இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு முறை இந்த இடத்துல உட்கார்ந்து பேசிருக்கிறோம், இந்த இடத்துல கிராஸ் பண்ணி இந்த மைதானத்துக்கு சென்றிருக்கிறோம். ஆனா திருவள்ளுவர் சிலை இருப்பது எனக்கு நேற்று அவர்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிந்தது. ஐயன் திருவள்ளுவர் சிலை கிட்டத்தட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திருவள்ளுவருக்கு என்னென்ன பெருமைகள் எல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்து அகமகிழ்ந்திருக்கிறார். திருவள்ளுவருக்கு வள்ளுவர் கூட்டம் கட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள் குமரி முனையிலே இயற்கை சீற்றத்தால் எவ்வளவோ இயற்கை சீற்றம் வந்த பிறகும் தலைவர் கலைஞர்களுடைய விடாமுயற்சியினால் 133 அடி சிலையில் அமைந்திருக்கிற அந்த வள்ளுவனுக்கு சிலை அமைத்த பெருமையும் தலைவர் கலைஞர்களுக்கு உண்டு. அதே போலவே திருக்குறளுக்கு உரை எழுதியவர், குறளோவியம் தந்தவர், இப்படி திருவள்ளுவருக்கு நிறைய பெருமைகளை செய்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள், அவர்களை தொடர்ந்து அவருடைய ஆட்சி செய்கிற இன்றைய முதலமைச்சர் அவர்களும் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரியிலே மிகப்பெரிய விழாவை நடத்தி இந்த அரசு என்றைக்கும் திருவள்ளுவரை மறக்காது என்பதற்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தி ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த வகையில் நானும் திருக்குறள் முற்றுவதும் இந்த ஆண்டு நான் போன வருஷம் திருக்குறள் பேரவையில் கலந்துக்கப்ப 1330 குரலும் ஒப்புக்கிற அந்த பிள்ளைங்களை வாழ்த்துற அந்த செய்தியை திருக்குறள் பேரவை மூலமாக நான் அறிந்தேன். இந்த வகையில நானே தமிழ் வளர்ச்சித்துறையை தொடர்பு கொண்டு இந்த ஆண்டு எத்தனை பேர் தஞ்சை மாவட்டத்திலே செய்திருக்கிறார்கள் என்று கேட்டேன். 19 பேர் கலந்து கொண்டு 6 பேர் பரிசு பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னவர் நானே அவர்களை நேரிலே அழைத்து எங்களுடைய நாடாளுமன்ற அலுவலகத்தில் அழைத்து அவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தியிருக்கிறோம். மீதி 13 பேரை நம்ம ஊக்கப்படுத்தணும்னு சொன்னா சில பேருடைய நம்பர் எங்களுக்கு கிடைக்கல. நேற்றைய தினம் தமிழ் வளர்ச்சித்துறை தொடர்பு கொண்டு கலந்து கொண்ட அந்த 19 பேர்ல 6 பேர் பரிசு பெற்றவர்களை மட்டும்தான் நீங்க அலைபேசி கொடுத்துருக்கீங்க. முயற்சி செய்த அந்த 13 பேரை நான் ஊக்குவிக்கணும், அவர்களுடைய அலைபேசி எண்ணை தாங்கன்னு கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர்களையும் அடுத்த வாரம் அந்த நிகழ்வை செய்ய இருக்கிறோம். திருக்குறள் அந்த முற்றோதல் பள்ளியில படித்தவர்கள் எல்லாத்தையும் நாங்க வர்ற கூட்டத்தொடர்லையோ இல்ல அடுத்த கூட்டத்தொடர்லையோ நாடாளுமன்றத்தினுடைய அலுவலகத்தை சுற்றி காமிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதையும் நிச்சயமாக செய்து முடிப்பேன் என்ற உத்தரவாதத்தினை அளித்துக் கொள்கிறேன். திருக்குறள் பேரவையின் சார்பில் திருவள்ளுவர் சிலை வைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக அதனிடத்திலே சொன்னார்கள். 2008ஆம் ஆண்டு அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த சண்முகம் சார் அந்த முயற்சியை எடுத்து அதில் பாதியிலே நின்று விட்டு இருந்த செய்தியை மாமா மாராமன் அவர்கள் சொன்னார்கள். அதை நாம் கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு முன்பாக திருக்குறள் பேரவையிலிருந்து ஒரு தீர்மானத்தை வாங்கி முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு என்னுடைய கடிதத்தை வைத்து தஞ்சையிலே எவ்வளவோ பெருமைகள் இருக்கு, ஆனால் ஐயன் திருவள்ளுவருக்கு ஒரு திருக்குறள் சிலை அமைய வேண்டும் என என்னுடைய ஆர்வத்தையும் திருக்குறள் பேரவையுடைய கடிதத்தை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் திரும்பி ஒரு கடிதம் மூலமாக செய்து அதற்கு முறையாக நீங்கள் அனுமதி கொடுங்கள், நிச்சயமாக தமிழக அரசின் சார்பிலே உரிய அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு ஊட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் சண்முகம் சார்டையும் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறோம். 1 வார காலத்துக்கு முன்பாக எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்தப்ப இன்றைக்கு சிலை வைப்பது என்பது பொது இடங்களிலே நிறைய சட்ட பிரச்சனைகள் இருக்கு, உச்ச நீதிமன்றத்தினுடைய விதிமுறைகள் இருக்கு. அந்த கைட்லைன் படிதான் நம்ம எல்லாம் வைக்கணுங்கிறதுக்காக அங்கெங்க போய் தேட வேணாம், நம்ம மாவட்ட மைய நூலகத்திலே நம்முடைய திருவள்ளுவர் சிலையை வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து மாவட்ட மைய நூலகத்தினுடைய நூலகரை சென்ற வாரம் அவரை வரவழைச்சு பொது நூலகத்தோட இயக்குனர் சங்கர் சார்ட்ட நான் அங்கிருந்து பேசினேன். நீங்க மாவட்ட மைய நூலகத்திலிருந்து உங்களுடைய கடிதத்தையும் திருக்குறள் பேரவையினுடைய தீர்மானத்தையும் வச்சு எனக்கு ஒரு கடிதமா அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. சென்ற வாரம் அனுப்புனாங்க. நான் 3 நாட்கள் முன்பு சென்னை சென்று அந்த சங்கர் சாரை பார்த்தேன்னு சொன்னோம். அவரை என்னை வைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்பு கொண்டு
எனக்கு இங்க ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க, நீங்க உடனே அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சருடைய அலுவலகத்தையும் ஏன் 4 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் சந்திச்சு இந்த கோரிக்கை வைத்தேன். நிச்சயமாக திருவள்ளுவர் சிலை அடுத்த ஆண்டுக்குள் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்பது இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி நல்லதொரு நிகழ்விற்கு என்னை அழைத்த திருக்குறள் பேரவை நிர்வாகிகளுக்கும் கரந்தை தமிழ்ச்சங்கத்துடைய நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி இங்கே விருது பெற்றிருக்கிற இந்த திருநாவுக்கரசு அவர்களையும் அந்த நிகழ்வில் என்னுடைய பெயரை போட்டிருந்தார்கள். என் பேரை என்று சொல்லாமலே அந்த நிகழ்ச்சியை போட்டுட்டு 3 நாட்களுக்கு முன்பு வேலு கார்த்திகேயன் போன் பண்ணி உங்க பெயரை போட்டிருக்கோன்னு சொன்னாரு. நான் இன்னைக்கு ஊர்ல இல்ல, சென்னையில இருக்கிறேன், பேர் போடும்போது கேட்டுட்டு போடுங்க, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் என்ன கேட்கலன்னு, பாக்குறவங்க பேர் போட்டு வரலன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வுல என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால அவரை இன்றைய தினம் என்னுடைய சார்பிலையும் அவரை பாராட்டி அதே போல உலக திருக்குறள் பேரவையின் சார்பிலும் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் உங்களை மனதார பாராட்டுகிறேன். அதே போலவே இப்பதான் சொன்னாங்க சண்முகம் சாரு, வயது 80 வயது இருக்குன்னு, நல்ல தேன் மாதிரி ஒரு குரல் வாட்டுக்கு 80 வயதுலயும் இந்த குரல் இனிமையா இருக்கு. அதோட கூடுதல் செய்தியா மாணவர்கள் சொன்னாங்க, திருக்குறள் பேரவைக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி அளித்திருப்பதாக சொன்னார்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய செய்தி ஒரு விஷயம். காரணம், இந்த காலத்துல பணம் உள்ளவங்க எல்லாம் யாரும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. பணம் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். 100 ரூபாய் கொடுத்தாலும் அந்த கொடுப்பதற்கு ஒரு மனம் வேணும். மிகப்பெரிய தொகையை அளித்திருக்கிற பெரியவர் ஐயா சண்முகம் சார் அவர்களுக்கும் அதே போலவே நாங்கள் எந்த நேரத்தில் எந்த உதவியை கேட்டாலும் இருக்கிற மாகிஸ்டான் பள்ளியுடைய தாளாளர் அவரோட தொலைபேசியில தான் அழைத்து ஒரு சிறிய ஒரு உதவியை கேட்டோம். மாதிரி கல்லூரி மாணவர்கள்லாம் போட்டி தேர்வு வைக்கிறாங்க, அந்த தேர்வுக்கு ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு கேட்கிறாங்க, உங்க ஸ்கூல்ல இடம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். நாளை காலையில அவங்க வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களே அவங்களுடைய நம்பரை வாங்கி என்னை பார்த்து அடுத்த அரை மணி நேரத்திலேயே அவங்களை கூப்பிட்டு தாராளமா என்னுடைய பள்ளியினுடைய கல்லூரியை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்திருக்காங்க. இது போன்ற எண்ணற்ற அன்பு நிறைய அன்புதான். வருகிற பொழுது கூட ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னாரு, அன்பு மனைவில நினைவைக்கிறீங்க அப்படிங்கிறத சொன்னார். அன்பு இல்லாத உடன்பது எலும்பு கூட்டும் போது தொழில் பொருத்தப்பட்ட வெற்று உடம்பு இருந்தார்கள். அந்த அன்பை புரிகிற உங்களுடைய பங்கேற்பது நல்ல மகிழ்ச்சியான செய்தியாக கூறி, மேலும் இதை ஊக்கப்படுத்துவதற்கும் ஆக்கப்படுத்துவதற்கும் தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தாருங்கள். மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மாலை போன்றவர்களை தவிர்த்து எனக்கு நல்ல ஆலோசனைகளை தருமாறு கேட்டு வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். விருது பெற்றிருக்கிற ஐயா அவர்களுக்கும் திருக்குறள் பேரவை எனக்கு உதவி செய்திருக்கிற ஐயா சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய சார்பிலே வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து அவர்களுக்கு சிறிய உரை. கரந்தை தமிழ்ச்சங்கத்தினை தொடர்ந்து தஞ்சாவூர் நாணயக்கார செட்டி தெரு சுப்பையா நாயுடு பள்ளியில் திருச்சி திருக்குறள் கல்வி மையத்தின் தஞ்சாவூர் பிரிவின் சார்பில் பெரியவர் திருக்குறள் சோமசுந்தரம் அவர்களால் நடத்தப்பெற்ற திருவள்ளுவர் நாள் விழாவிலும் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் செயல் குரிசில் ச முரசொலி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்கள் உள்ளத்து அணையா உயர்வு. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு திருக்குறள் குடும்ப நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கிறேன். திருக்குறள் பேரவையினுடைய செயலாளர் ஒரு குரல் சொல்லி ஆரம்பிங்கன்னு அங்க கரந்தை தமிழ்ச்சங்கத்துல சொன்னாங்க. இங்க வந்தோம்னா மாலை போடும்போது ஒரு குரலை சொல்லிட்டு மாலை போடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்பதான் உங்கள்கிட்ட தயாராகிட்டு இருக்கேன், பயிற்சிக்கு வந்துட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு, இருந்தாலும் ஒரு குரலை சொல்லி மாலையை போட்டுட்டேன்.
நீங்க சொன்னதை கேட்கணுங்கிறதுக்காக ஒரு குரலை இப்ப முதல் முறையா சொல்லியிருக்கிறேன். 1330 குரலையும் அவங்களை உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா ஒரு குரலை சொல்லும் போதே சமயத்துல பொது நிகழ்ச்சியில சொல்லும் போது ஏதாவது தவறு ஏற்படுமோன்னு சில நேரங்கள்ல ஒரு செய்தியை நாங்க சொல்லணும்னு நினைச்சா கூட ஒரு தவறான பதிவை எங்கேயும் விட்டுறக்கூடாதுங்கிற நான் ரொம்ப கவனமா இருக்கிறதுனால சில செய்திகளை நான் தவிர்த்துடுவேன். ஆனா இன்றிலிருந்து ஓரளவிற்கு தமிழ் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பொழுது குரலை சொல்கிற பழக்கத்தை நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன். இந்த திருக்குறள் கல்வி மைய நிகழ்விற்கு மிகச் சிறப்பாக நடத்தி வருகிற இந்த வயதிலும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆசிரியர் அவர்களோடு நான் கோயம்புத்தூர்ல மாமா மாரவம்மன் நிகழ்ச்சி ஒன்றில் நாங்கள் கலந்துக்கிட்டப்ப அப்ப நான் பேசுகிற பொழுது சொன்னேன், இந்த வயதிலும் அயராது உழைக்கிற ஆசிரியர்னு சொன்னேன். ஆசிரியர் பதில் பேசும்போது முரசொலி பேசுனதுல எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, ஆனா இந்த வயதிலையும் அயராது உழைக்கிறேன்னு சொன்னதுதான் நான் எனக்கு பிடிக்கல. அதனால இனிமேல் நீங்கள் யார பேரு சொன்னாலும் வயதை குறிப்பிடாமல் உழைப்பதற்கு வயது ஒரு முக்கியம் இல்ல, மனதுதான் முக்கியம். அதனால வயதை குறிப்பிட வேண்டாம் என்று ஆசிரியர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் விலை இளமையோடு சுறுசுறுப்போடு பணியாற்றுகிற பெரியப்பா திருக்குறள் சோமசுந்தரம் அவர்களே, அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிற இன்றைய தினம் பிறந்த நாள் விழா காணுகிற பெரியப்பா செல்வ கணபதி அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, எல்லார் பேருமே சொல்லலாம். அதனால எல்லாம் ஆண்டோர் சான்றோர்னால எல்லாரும் இந்த இதுல அடக்கத்துல வந்துடுவீங்க. இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதை நான் பெருமையாக கருதுகிறேன். உள்ள வந்தோடனே ஒரு ஸ்கூலுக்குள்ள பள்ளிக்கூடத்துல தான் வந்ததுக்கும், ஆனா என்னமோ ஒரு வகுப்புல இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு தோணுச்சு. ஆசிரியர் சொல்றாரு இப்படிதான் இருக்கணும். உள்ள வந்தோடனே வந்துட்டு அண்ணன் சந்திரஜோதி என்ன கையெழுத்து வாங்கினார். நோட்டை பிரிச்சு பார்த்தேன், தமிழில் கையொப்பமிட வேண்டும்னு மேல எழுதி இருந்துச்சு. நான் என்னுடைய ஆங்கிலத்துலதான் தொடர்ந்து கையெழுத்திட்டு இருக்கேன். ஆனா இதை பார்த்தோன்னா சரி தமிழ்ல கையெழுத்து போடுன்ட்டு முரசொலின்னு கையெழுத்து போட்டுட்டு மனதுக்குள்ள நினைச்சிருக்கிறேன். நான் இது வரைக்கும் ஆங்கிலத்தில் போட்டதை இனி தமிழில் போடுவதற்கு என்ன அதுக்கு மாறுதல் என்னன்னு. ஏன்னா என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாத்துலயுமே நான் ஆங்கிலத்துல தான் போட்டுட்டு இருக்கிறேன். வந்தோடனே ஏதோ கிளாஸ்க்குள்ள போற மாதிரி தமிழில் கையொப்பமிட வேண்டும்னு போட்டோன்னே நான் தமிழ்ல கையெழுத்து போட்டுட்டு தான் இந்த இதுக்கு உள்ள வந்தேன். வந்தோடனே பெரியப்பா வரிசையா ஒரு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா நான் வருவது அவர்களுக்கு பெருமை என்று சொல்லுங்க. தொடர்ந்து என்னுடைய தந்தையார் ஒரு வார காலமாக அண்ணன் சோமு கூப்பிட்டுச்சுன்னு தொடர்ந்து அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, எங்க அம்மா தவறிட்டாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு செய்தியை ஒரு முறை சொன்னா போதுங்க, நீ அவன்கிட்ட சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க அப்படிம்பாங்க அப்பையில இருந்த. ஆனா என்னுடைய தந்தையார் ஒரு செய்தியை ஒரு முறை இல்லை தொடர்ந்து, நான் இப்ப காலையில இங்க 11 மணிக்கு வர்ற வரைக்கும் என்னுடைய அலைபேசியில என்ன கரந்தியில நிகழ்ச்சி முடிச்சாச்சா அப்படின்னு கார்ல ஏறணும்னு கேட்டாங்க. முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னேன். வேறங்க நான் போயிடுவேன்ட்டு நாணயக்கார செட்டி திருப்பா சுப்பைய நாடு ஸ்கூல் அப்படின்னாங்க. தெரியும் எனக்கு அப்படின்னேன். அது மாதிரி ஒரு 10 நாட்களா அண்ணன் சோமண்ண சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு காலையில நாங்கெல்லாம் ஏனென்றால் இன்றைக்கு என்னை எல்லாம் மிகப்பெரிய அந்த நாடாளுமன்றத்தில் என்னை ஆக்கி அழகி பார்த்த என்னுடைய தலைவரை சந்திச்சு வாழ்த்து பெறணும்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஏற்கனவே வழக்கம் இல்லைன்னா கூட ஒரு சம்பிரதாயத்துக்காக ஜனவரி மாதமே முதல் தேதியில போய் பார்த்துட்டோம். இன்னைக்கு பல பெரிய மனிதர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, அவங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கோன்னு சொல்லி நேற்றே நாங்கள் அனுமதியை பெற்றுவிட்டு நானும் எங்களுடைய மாவட்ட செயலாளரும் இன்றைய தினம் இந்த ஊரில் இருக்கிறோம். பெரியப்பா சொல்லும்போது சொன்னாங்க, நான் வந்தது ரொம்ப பெருமைன்னு. நான் இங்க வருகிறதுதான் எனக்கு கிடைத்த ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஐயா அமர்சிங் ஐயா பேசும்போது சொன்னாங்க, எல்லாம் வயதானவர்களா இருக்கிறாங்க, இது போன்ற நிகழ்வு எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை இடத்துல கொண்டு செல்வதற்கு அன்னைக்கு கூட திருக்குறள் முற்றுதல் பள்ளி என்று 1330 குறளையும் ஒப்புவித்த அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தணும்னு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் அவங்கள நான் தொடர்பு கொண்டு இந்த ஆண்டு 6 பேர் விருது பெற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு அவங்களெல்லாம் அழைத்து கௌரவப்படுத்தணும். அப்ப அந்த செய்தியை பார்த்துட்டு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் செலியன் அவர்கள் என்னிடத்துல மாலையிலே தொடர்பு கொண்டார்.
மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கலைஞர் செய்திகளில் பார்த்தேன், அதுலேயும் ஒரு பாப்பா பேட்டி கொடுத்தது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். மொத்தம் 19 பேர் அந்த நிகழ்விலே பங்கேற்று 6 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 6 பேரை நாங்கள் கௌரவப்படுத்தியிருக்கிறோம். அதில் கூட நம்ம வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் சொன்னாங்க, இன்னும் 13 பேரையுமே பாராட்டிருக்கலாமேன்னு கேட்டாங்க. அதையும் அடுத்த வாரம் செய்ய போகிறோம் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நல்ல நிகழ்வு, இந்த நல்ல நிகழ்வில் நான் கலந்து கொள்வது பெரிய விஷயம். இப்போ வந்தோன்னா அவங்க தடுமாற்றம் அடைஞ்சாங்க. இப்படி தடுமாற்றம்லாம் வேணாம், நான் உங்கள் வீட்டு பிள்ளை தானே. நான் எல்லோருமே 2 முறை நான் ஒவ்வொரு வீட்டிலும் சில நல்ல பழக்க வழக்கங்கள், என்னுடைய ஊரிலிருந்து, நான் பிறந்த கிராமத்திலிருந்து நான் என்னுடைய சொந்த கிராமத்தை மிகவும் விரும்பவன், மிகவும் நேசிப்பவன். என்னுடைய கிராமத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது, எல்லோரையும் முதலில் பேரை சொல்லிவிட்டு தான் அடுத்து உறவு முறையை சொல்வார்கள் நான் பார்த்த வரையில. ஆனால் என்னுடைய கிராமத்தில் நான் சிறு வயதிலிருந்து என்னுடைய தந்தையார் காலத்தில் என் தந்தையார் சொல்லுவது, முதலில் உறவு முறையை சொல்லி, எங்க அப்பா சொல்லும்போது சோமண்ணன் சொல்ல மாட்டாங்க, அண்ணன் சோமுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்றால், அண்ணன் சோமண்ணன் சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அண்ணன் சோமு சொன்னிச்சு, அண்ணன் செல்வ கணபதி அண்ணன் சொன்னிச்சும்பாங்க. அதனால அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அவ்வளவுதான். அந்த உறவுடைய முறையை சொல்லி அடுத்தது பேரை சொல்லுவது வழக்கம். அந்த வகையில எங்களுடைய கிராமத்திலே அப்படித்தான் சொல்லி, அதனால்தான் உங்களுக்கெல்லாம் நீங்கள் என்னுடைய தந்தையாருக்கு பெருமை, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது என்னுடைய தந்தையாருக்கு பெருமை என்று சொன்னார்கள். அவர்களோட உங்களுக்கு தான் பெருமை. நான் உங்கள் எல்லோரையும் பெரியப்பா என்றுதான் அழைப்பேன். சோமசுந்தரம் பெரியப்பா, புலவர் கந்தசாமி, புலவர் செல்வ கணபதி. ஏன் இன்றைய தினம் இலக்கிய வட்டத்திலே இன்றைக்கு அவர் இல்லாவிட்டாலும் அவர் பேரை உச்சரிக்காத இடமே இல்லை. நேற்றைய தினம் தமிழிசையிலே கூட முன்னாள் வணிகத்துறை அமைச்சர் பெரியப்பா உபேதுல்லா அவர்களுடைய மகள் அந்த மேடையிலே இடம்பெற்றிருந்தார்கள். நாங்கள் எல்லாம் வணிகத்துறை அமைச்சர் நீதியரசர்கிட்ட சொன்னோம், நாங்கள்லாம் கூட வருவோம், தலையை காட்டிட்டு ஓடிடுவோம். ஆனால் இரவு 1 மணி வரை அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்து கடைசி வரையில அந்த நிகழ்வை முன்னெடுப்பவர் மேனாள் வணிகத்துறை அமைச்சர் என்று. நேற்று தினம் திருவையாறிலே ஒரு தமிழிசை விழா. இதை நான் பெருமையாக, நான் யாரிடத்திலும் இந்த செய்தி சொல்லவில்லை இதுவரையில. நான் விளம்பரப்படுத்துவதற்காக இந்த செய்தியை சொல்லவில்லை, தமிழக அரசினுடைய செயல்பாடுகளுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன். தமிழிசை விழாவில் கிட்டத்தட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த தமிழிசை விழாவிற்கு தமிழ் குடிமகன் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது 1 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த தொகை ஆண்டுதோறும் உயர்த்தப்பட்டு ரூபாய் 3 லட்சமாக உயர்த்தப்பட்டு வந்திருக்கிறது. இடையிலே சில அரசுகள் மாறி வரும்பொழுது நிறுத்தப்படுவதும், திரும்பி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஒரு பொழுது அந்த தொகை வழங்குவதுமாக இருந்தது. பெரோனா என்னும் பெருங்கொற்றின் காரணமாக அந்த தொகை முழுவதுமாக நிறுத்தப்பட்டு தற்பொழுது 1.5 லட்சம் ரூபாயாக அந்த தமிழிசை விழாவுக்கு அரசின் சார்பிலே நிதி உதவி அளிக்கப்பட்டது. ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக அந்த தமிழிசை மன்றத்துடைய நிர்வாகிகள் என்னையும் திருவையாறு சட்டப்பேரவை உறுப்பினர் அணுகி, மிகுந்த பொருட்செலவாகுது, கொஞ்சம் சிரமப்படுறோம், அரசின் சார்பில் முந்தியெல்லாம் 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, இப்போ 1.5 லட்சமாக ஆக்கியிருக்காங்க, அதை முடிந்தால் ஏதேனும் கூட்டி தாருங்கள் என்று அரசிடத்தில் ஒரு கோரிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானமாக போட்டு என்னிடத்திலையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொடுத்தாங்க. ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக சென்னை செல்கிற பொழுது எதேச்சையாக ஒவ்வொரு அலுவலகத்தையாக பார்த்து வந்து முதலமைச்சரின் அலுவலகத்தில் போய் பார்க்குற வாய்ப்பு எனக்கு மாவட்ட செயலாளருக்கும் கிடைத்தது. இந்த தொகுதியில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்வதற்காக, அதுவும் நம்முடைய மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்காக தென்பகுதியில் செங்கிப்பட்டு பகுதியில், ஏன்னா அவங்கெல்லாம் மழை பெஞ்சாதான் அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வயல் நடுவாங்க, அறுக்கிறாங்களா அறுக்கலான்னு தெரியாது, தண்ணி வரணும். கட்டளை கால்வாய் என்று மாயனூரிலிருந்து கட்டளை கால்வாய் இருக்கிறது. அதற்கு நாங்கள் ஒரு நிரந்தர தீர்வாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு அந்த கட்டளை கால்வாயிலிருந்து தஞ்சை மாவட்டம் முறையில் ஏறத்தாழ 300 கோடி ரூபாய்க்கு ஒரு சிறப்பான திட்டத்தை எடுத்துக்கொண்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அழைத்து முதலமைச்சர்கிட்ட போய் இதை செஞ்சீங்கன்னா ஒரு 60 கிராம மக்கள் விவசாயிகள் பயனடைவாங்க அப்படின்னு சொன்னோம். நிதி தான் கொஞ்சம் தாமதமாக இருக்கு, முடிந்தாலும் 2 தவணையாகவோ 3 தவணையாகவோ செய்வதற்கு முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு வருகிற வழியிலே எனக்கு ஞாபகம் வந்தது, தமிழிசை விழாவுக்காக ஒரு கேட்டிருந்தாங்களே அப்படின்ட்டு என்னுடைய டைப்பு கூட பண்ணலை, என்னுடைய லெட்டர் பேட் எடுத்து கையாலேயே அங்கே இருக்கிற ஒரு சோற்றில் எழுதி, மாதிரி ஆண்டுதோறும் தமிழிசை விழா நடக்குது, அதுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, இப்போ தற்பொழுது 1.5 லட்சம் ரூபா இருக்குது, திராவிட மாடல் ஆட்சி செய்து விட தமிழ் மீது அக்கறை கொண்டு உள்ள இந்த அரசு
4 லட்சமாக உயர்த்தி தரோம்னு கையாலே எழுதி கையெழுத்து போட்டு சும்மா முதலமைச்சர்கிட்ட கூட கொடுக்கல. அந்த அலுவலகத்தில் என்னுடைய லெட்டர் பேடையும் அவருடைய டைப் பண்ணி அவங்க கொடுத்துட்டு நான் பாட்டு வந்துட்டேன். 2 நாட்களுக்கு முன்பு அங்கேருந்து ஒரு செய்தி வந்தது. நிதிச்சுமை இருந்தால் கூட 1.5 லட்சம் ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தி 2.5 லட்சம் தர்றோம் அப்படிங்கிற அறிவிப்பை எங்களுக்கு செய்தியாக கொடுத்தாங்க. ஆனால் தமிழிசை மன்ற நிர்வாகி இதுவரைக்கும் என்கிட்ட தெரிவிக்கல. நேற்று நான் போகும்போது அவங்கள்ட்ட நானாக கேட்டேன், என்ன நிதியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். 2.5 லட்சம் ரூபா தர்றதா அரசு சொல்லியிருக்கிறாங்க, நேற்று எங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்குனாங்க. அப்படியா, மகிழ்ச்சி அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். பேசுகிற பொழுது கூட நான் சொன்னேன், தமிழிசை விழாவில் அரசு உங்கள் கோரிக்கை வைக்காமலே உங்களுக்கு அரசாங்கம் அந்த நிதியை கொடுத்துருக்கு அப்படின்னு அது சொன்னேன். நான் யாருடைய விளம்பரத்துக்காக சொல்லவில்லை. இந்த அரசு எவ்வளவு கவனத்தோடு இந்த அரசு கையாளுகிறது என்பதற்காக இந்த செய்தி உங்களிடத்தில் சொல்கிறேன். மிக சிறப்பானது ஒரு பணியை செய்து வருகிறார்கள் திருக்குறள் பெரியப்பா சோமசுந்தரம் அவர்கள். அவர் சொல்லுகிற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பணி பற்றி சொன்னார்கள். உழைப்பதற்காகத்தான் என்ன அவங்க போட்டிருக்காங்க. கொஞ்சம் வயதானவர்கள் அவங்களெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தொகுதியில் 71 போட்டிட்டப்ப நம்ம மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் மாமா இளங்கோவனும் முரசொலி மாறன் அவர்களும் வாக்கை கேட்டு சீனிவாசபுரம் பகுதியில் செல்லும்போது ஆமாம் இளங்கோவன் அவர்கள் சொன்னது, அவர் தலைவர் பேரை சொல்கிறது கூச்சப்பட்டு யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு பாரான். தலைவர் பின்னாடி தட்டி அண்ணனுக்குன்னா எந்த அண்ணனுக்கும் பாரான், கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியா, பேர் வச்சு இதற்கு பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு பாரான். இன்னைக்கு என்னை வாஞ்சோடு எல்லோரும் சில பேருக்கு முரசு, சில பேருக்கு முரசொலி எளிமையா என்ற தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது, உன்னை நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவித்தது, நீ நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லைங்கிற மனதோடு தான் நீ கடைசி வரைக்கும் செயல்படணும். நீ எம்பிங்கிற உன் மைண்ட்லேயே வரக்கூடாது. நீ எப்பொழுதும் ஒரு சாதாரண திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் மாதிரி தான் இருக்கணும். உன்னை எல்லோரும் அழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நேற்றைய தினம் கூட என்னோட கல்லூரியில் படித்த நண்பன் முரசொலி அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்ச்சியில் வேணா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே அறிவிகளை என்னுடைய பேராவணி சட்டமன்ற உறுப்பினர் போடா அப்படின்னார். நான் அவனுடைய வகுப்பு தோழன், கல்லூரியில் படிக்கும்போது 2 பேரும் ஒன்றா படித்து அந்த உரிமையில கூப்பிட்றோம், அதனால ஒன்றும் இல்லை, பேர் சொல்லி கூப்பிடுறது தானே பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதனால் சில கோரிக்கைகள்லாம் நாடாளுமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு எப்போதுமே சபை கூடுகிற பொழுது பிஜேபி உறுப்பினர்கள் இந்த பக்கம் நாங்கள் எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருப்போம். உள்ளே வரும்போது சபாநாயகர் வரும்பொழுது ஜெய் ஸ்ரீராம்னு அங்கிட்டு பெரிய கோஷம் போடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த நாங்கள் தந்தை பெரியார் வாழ்க என்று நாங்கள் இங்கிருந்து கோஷப்படுவோம். நான் அண்மையிலே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்க்க போனேன். அவங்கள்ட்ட நிறைய கோரிக்கைகளை வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், உண்டா இல்லையா, உண்டுன்னா உண்டுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் தலைவரே சொல்லிட்டாரு, கோயில் கூடாது என்பது வாதம் இல்லை, கோயில் கொடியோர்களும் கூடாது. நான் அதை எப்படி அவங்கள்ட்ட சொன்னேன், திமுக காரங்கன்னு கடைசியில் நிரூபிச்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. கோயில் கொடியோர்களும் கூடாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. சாமி கும்பிடுவோம், அதுக்காக போய் ஜோசியம் பார்க்கறது மூட பழக்கவர்கள்லாம் எங்களுக்கு பிடிக்காது. கடவுள் நம்பிக்கை உண்டு, அதில் நாங்கள் இல்லைன்னு மறுக்கல. திமுகவே அதை பின்னாளில் மாற்றிக்கிச்சு, அதுக்காக அதனால் மூட பழக்கவர்கள்லாம் இருக்கிறது இல்லை, மெனக்கட்டும் கோவிலுக்கு போகிறது இல்லை, ஏதோ பார்த்த இடங்கள்லாம் அப்படின்னு கும்பிட்றதான் அப்படின்னு. ஏன் இதை கேட்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை, ஒரு வார காலத்துக்கு முன்பாக நம்முடைய கலாச்சாரத்துறை செயலாளரும் சுற்றுலாத்துறை செயலாளரும் என்னை பார்த்தாங்க. தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்லி உங்கள் பேர் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, பேர் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த லெட்டர் பேட ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்கிட்ட காமிச்சாங்க. முரசொலின்னு அவர் தொடர்ந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஒரு பெரிய நிதி கொடுக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தார். அந்த அடிப்படையில் முதல் தவணையாக 25 கோடி ரூபா நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு தான் 25 கோடி ரூபா கொடுத்துட்டாங்களே, அப்புறம் ஏன் திரும்பி நேற்று போய் பார்த்தீங்களா, கூடுதல் நிதி வேணும்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, அந்த தொகை பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நிதி வேணும்னு அவங்கள போய் பார்த்தேன். அவங்க தான் சொன்னாங்க, இனிமேல் எங்கள் கையில் இல்லை, ஃபைனான்ஸில் இருக்குது, நீங்கள் போய் உங்களை பார்க்க சொன்னாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு. இப்போ பணம் வாங்க தான் என்கிட்ட வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். கேட்டுட்டு சரி அந்த தொகையை முதல்ல செலவழிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிபிஆர் போட்டு கொடுங்க, உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் திராவிட சிந்தனை உள்ளவங்களாச்சே, மூட பழக்கவங்களை எதிர்க்கிறதாச்சே, பெரியார் கொள்கையை பேசுகிறவங்களாச்சே, பெரிய கோயிலுக்கு நான் வந்தால் நீங்கள் உள்ளே வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
நான் ஒரு நிமிஷம் என்னம்மா அப்படின்னு, பெரிய கோயிலுக்கு நான் வந்தால் நீங்க உள்ள வரீங்களான்னாங்க. என்னுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு எந்த நிதியை கொடுத்தாலும் நான் எந்த இடத்துக்கு நான் வருவேன், நீங்க கவலைப்படாம வாங்க அப்படின்னு. மூட பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்க தலைவர் கலைஞரே அந்த கோவிலுக்குள்ளதான் போனாரு. அதனால நீங்க எப்ப வந்தாலும் நீங்க அந்த கோவிலுக்கு நிதி கொடுக்குறீங்கன்னு சொன்னாலும் நான் வர்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வெளியே வந்தோடனே நீங்க தான் கடவுள் மீது பெரிய நம்பிக்கை இல்லையே, அப்புறம் ஏன் பெரிய கோவிலுக்கு நிதி கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம நாடாளுமன்றத்தூர்ல நம்ம ஊர்ல இருக்க உலக பிரசித்தி பெற்ற அது ஒரு ஆலயம்ங்கிறது அது அப்புறம், கோவிலுங்கிறது அப்புறம். ஏன்னா நாங்கள் போய் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜன் சொல்லணும் தான் எல்லாரும் கேட்குறாங்க. கிரேட். நான் என்னுடைய முதல் கன்னி பேச்சிலே நான் பேசுனது நான் முதலில் பேசுவது நான் டெல்டாக்காரன் அப்படின்னு, நான் சோழ நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறேன் அப்படிதான் என்னுடைய பேச்சை ஆரம்பித்தேன். நம்முடைய கரிகார் புலிவலத்தான் போன்ற தஞ்சையினுடைய அடையாளங்களை சொல்லித்தான் நான் ஆரம்பித்தேன். அப்படி நாடாளுமன்றத்தில் நம்முடைய திராவிட சிந்தனைகளை தான் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சரிங்கம்மா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி தான் கொடுக்கல, எப்பொழுதும் திருக்குறள் சொல்லுவீங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க உரையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படித்தா திருக்குறள் சொல்லுவாங்க. நீங்கள் திருக்குறளை கூட இந்த உரை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கிற அந்த கலாச்சாரத்துடைய செயலாளர் திருக்குறளை நீங்கள் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் கூட சொல்லியிருக்கலான்னு சிரிச்சிட்டாரு அவர். அந்த அளவிற்கு நாங்கள் இந்த பணிகளை, ஏன்னா இந்த தொகுதி மக்களை, ஏன்னா எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறது தொகுதிகளுக்குள்ளே தான் இருக்கணும். நான் போய் 2 முறை போய் புத்தாண்டு அன்னைக்கு இப்படி வேட்டியை கொடுத்தேன். இப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு தொகுதியை நல்லா சுற்றி வர்றீங்களா அப்படின்னு கேட்டார். சுற்றுறோங்க ஐயா அப்படின்னேன். நாங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து உங்களை எம்பி ஆக்கிட்டோம், எம்பிக்கெல்லாம் சேர்ந்து எங்களை எம்எல்ஏ ஆக்கணும், தொகுதிக்குள்ளே தான் இருக்கணும், வேற எங்கேயும் வெளியில வரக்கூடாதுன்னாரு. எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர், சென்னையில் சட்டமன்ற உறுப்பினருக்கெல்லாம் அலுவலகம் இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்குது, எம்பிக்கள் வந்தால் தங்க இடம் இல்லை, ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்குது, அது இடம் இல்லைங்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு தங்குறதுக்கு இடவசதி செய்யணும்னாரு. தலைவர் உடனே மைக்க வாங்கி, சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எம்பிக்கெல்லாம் யாரும் சென்னைக்கே வரக்கூடாது, தொகுதியில தான் சுற்றிட்டு இருக்கணும், உங்களுக்குலாம் எங்கேயும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வருகிற பொழுது பெரியப்பா 2 கோரிக்கைகளை சொன்னாங்க. நான் எப்பொழுதுமே அப்பா சொல் தட்டாத பிள்ளை தான், அதனால நீங்க பயப்பட வேணாம், உங்கள் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அந்த ரயிலை பத்தி சொன்னாங்க. இந்த ரயில் முதல்ல எப்பொழுதுமே ஒரு சோதனை ஓட்டமாக தான் எந்த ஒரு ரயிலையும் விடுவாங்க. தொடர்ந்து நீண்ட நாளாக அதை சொல்லிட்டு இருக்கோம். நிறைய கோரிக்கைகளை நம்ம ஒன்றன் பின்னா வச்சிருக்கோம். இப்போ நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு ரயில்வே துறையில் அந்த 1 மினிட் ஸ்டாப்பேஜ்னு சொல்லுவாங்க, அதை 2 ஸ்டாப்பேஜ், இதுவரையில் 4 ஆண்டுகளாக அவங்க எந்த இடத்துக்கும் ஸ்டாப்பேஜே கொடுக்கல. இப்போ நம்ம பேராவூர்லையும் பாவநாசத்துலேயும் அந்த 1 நிமிட நிறுத்தத்தை வாங்கி கிட்டத்தட்ட 2 மாத காலம் ஆயிடுச்சு. அதே போலவே நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற அந்த சீனிவாசபுரம் பகுதியில் இருக்கிற அந்த ஆப்ரஹாம் பண்டித நகர், அங்கே ரயில்வே கீழ்பாலம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும், ஒரு 2 வீலர் கூட போக முடியாத நிலையில் இருக்கும். அந்த கீழ்பாலத்திலேருந்து அந்த பக்கம் போனால் மருத்துவக் கல்லூரி சாலையை இணைப்பதற்கு வசதியாக இருக்கும்னு அந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை ரயில்வே துறை அமைச்சரிடம் அனுமதி பெற்று கிட்டத்தட்ட 2 கீழ் மேம்பாங்களையும் 1,10,00,000 ரூபாய்க்கு அந்த பணிகள் இப்போ 1 மாத காலமாக நடந்து வருகிறது. அதே போலவே தஞ்சாவூரில் அந்த அம்ரித் பாதத்தில் வேலை நடந்துட்டு இருக்கு, ரொம்ப ஸ்லோவாக வேலை நடக்குதுன்னு 2 முறை நாங்களே அந்த ஆய்வை செஞ்சுருக்கிறோம். சமீபத்தில் கூட அதிராம்பட்டினம் ரயில்வே நில பணிகளை விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். தஞ்சையில் விமானம் வரணும், ஏன்னா இப்போ பெருகி வருகிற இந்த சூழலில் விமானம் வந்த சேவை வந்தால் தஞ்சாவூர் டு பெங்களூர், தஞ்சாவூர் டு சென்னை வந்தால் நல்லா இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் சின்ன ஒரு சாலையினால் அந்த பிரச்சனையாக இருக்குது. அவங்க நேராக சாலை கேட்குறாங்க, நமக்கு சாலை இருக்கிறது கொஞ்சம் குறுகலான இருக்குது. அதுக்கான அந்த சாலை ஏற்பாடு பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கலந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இப்படி நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த ரயில் நான் சொல்வதற்கு காரணம், ரயில்வே அமைச்சர் 3 மாதம் வந்தோன்னா வண்டியை நிறுத்தணும்னு நான் போய் சந்தித்தேன். அவர் பார்த்து சிரிச்சிட்டாரு. நான் போய் எடுத்துகிட்டு ஒரு சார்ட்டை கொண்டு போய், நீங்கள் வருமானம் இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த ரயிலில், ஆனால் 3 மாத காலத்தில் இந்த ரயில்வேலேருந்து உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அதனால் நீங்கள் தொடர்ந்து ரயிலை இயக்கலாம். அதில் ஒரு சிறு பிரச்சனை என்னன்னா, இன்டர்சிட்டின்னு வச்சுருக்காங்க. அதில் உழவனில் 230 ரூபா டிக்கெட்டு, அதில் 340 ரூபா டிக்கெட், 100 ரூபா கூட போகுது. அதனால் நீங்கள் இன்டர்சிட்டின்னு போடாமல் சாதாரண சேர் கேராக விடுங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், தொடர்ந்து இயக்கணும்னு கேட்டுக்கிட்டோன்னா அடுத்த நாளே அலைபேசியில் ஒரு செய்தி, இப்போக்கி ஒரு 15 நாட்கள் நாங்கள் அந்த சேர் கேராக விடுறோம்,
இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் எவ்வளோ வருமானம் வருது என்னன்னு பார்த்துக்கிட்டு பின்னாளியில் பரிசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நிறுத்துகிற நோக்கம் வேற. வடக்கே கும்பமேளா நிகழ்வு கிட்டத்தட்ட நடக்குது. அதனால் இந்தியாவில் உள்ள அனைத்து ரயிலையும், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி ரயிலை நிறுத்தி அந்த கும்பமேளாவுக்கு விட்டுட்டாங்க. அதை நாங்களும் வெளிப்படையாக சொன்னோம், கும்பமேளாவை சிறப்பாக கொண்டாடுங்க. நீங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டு தான், சவுத்தில் கூட காட்டிலும் தமிழ்நாட்டிலிருந்து போகிற கலெக்ஷன் ரயில்வே வருமானம், நம்ம ஊரில் ஒரு ரயிலில் வருமானம், அந்த வருமானத்தை வச்சு 2 ரயில் விட்டுடலாம் நார்த் இந்தியாவுக்கு. அந்த அளவுக்கு ரயில்வே துறைக்கு பெருச வருமானம் கொடுப்பது நம்மளுடைய தமிழ்நாடு தான். அதனால் அதையெல்லாம் சுட்டி காட்டி நீங்கள் அந்த ட்ரெயினை தொடர்ந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக கும்பமேளா முடிஞ்ச பிறகு அதுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்து தருவோம். அதே போலவே திண்ணைன்னு சொன்னாங்க பெரியப்பா, நிச்சயமாக அதை என்னன்னு பார்த்துட்டு ஒரு 10 நாட்களுக்குள்ளாக அந்த பணியிலும் செய்து கொடுக்கப்படும் என்ற உங்களிடத்திலே அதையும் கூறி நல்ல வாய்ப்பில் என்னையும் பங்கெடுத்திருக்கிற உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவம் செய்வார் தம் கருவம் செய்வார் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த வகையில் நாள்தோறும் நல்ல செயல்களை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய ஐயா சண்முக செல்வ கணபதி ஐயா அவர்கள், நம்முடைய திருக்குறள் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து தீர்மானங்களை முன்மொழிகிறேன். திருக்குறள் கல்வி மையம், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் பிரிவு. திருவள்ளுவர் ஆண்டு 2056, சுரவம் 2, 15/1/2025 புதன்கிழமை அன்று தஞ்சாவூர் நாணயக்கார செட்டித்தெரு டி.கே. சுப்பையா நாடு நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாளின் போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1. தென்குமரி மாக்கடலில் வானுயர சுனாமிகளால் அசைக்க முடியாதபடி முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் அமைக்கப்பட்டு நிலை நின்று வரும் திருவள்ளுவரின் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நினைவு கூறும் வண்ணம் திருவள்ளுவர் விழாவினை 3 நாள்கள் தமிழ் மனம் கமழ கருத்தரங்கம், பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள், தமிழ் சான்றோர்களை பாராட்டுதல் என்று பல்வேறு நிகழ்வுகளை மிக மிகச் சிறப்பாக நடத்திய தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசின் ஒப்புயர்வற்ற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மகிழ்ந்து திருக்குறள் கல்வி மையம் வாழ்த்துகிறது. தீர்மானம் 2. மேனாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தமிழின் செம்மொழிக்கு அங்கங்கனாதபடி எங்கும் சிறப்புமிக்க செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்தி தமிழின் பெருமையை பரவலாக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அருமை மைந்தர் ஸ்டாலின் அவருடைய முயற்சியால் தமிழர்களை பாராட்டி சிறப்பு செய்வதையும் தக்கவர்களை விருதுகள் வழங்கி பாராட்டுவதையும் பகிர்ந்து வாழ்த்துகிறது. தீர்மானம் 3. உலகில் ஈடுணையற்ற சிறப்பு பெற்ற திருக்குறளை தேசிய நூலாக்கப்பட வேண்டும் என்ற தமிழர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 4. தமிழர்கள் அனைவரும் தங்கள் சொந்த இல்லங்களுக்கு தமிழ் பெயர்களையே சூட்ட வேண்டும் என்றும் தங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்களையே வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 5. தமிழர்கள் தங்கள் இல்லங்களில் அவசியம் திருவள்ளுவர் படம் வைக்க வேண்டும் என்று திருக்குறள் நூல் வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 6. கல்வியின் அவசியத்தை மாணவர்களிடையே உணர்த்துவதற்கும் அவர்கள் மென்மேலும் படித்து ஊக்கம் பெறக்கூடிய வகையில் கல்வியில் சிறந்த மாணவர்களை தமிழ்நாட்டை கொண்டு வர நாள்தோறும் புது புது திட்டங்களை உருவாக்கி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி மகிழ்கிறது. தீர்மானம் 7. பெண்கள் முன்னேற்றத்தில் தந்தை பெரியாருக்கு உள்ள கருத்தை செயல்படுத்தும் வகையில் புதுமை பெண் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களையும் மாணவர்கள் மேன்மேலும் உயரக்கூடிய வகையில் நான் முதல்வன் போன்ற திட்டங்களையும் செயல்படுத்தி வரும் தமிழக அரசை பாராட்டி மகிழ்கிறது. நன்றி, வணக்கம்.